உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு. மக்கள் விழிப்படையாவிட்டால் நாட்டின் அதிகாரத்தையும் அரசியலையும் வட இந்தியர் தீர்மானிப்பர் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். இந்தி படிச்சிருந்தோம். இந்தி படித்த எல்லா மாநிலங்களையும் வேலை கிடைச்சிருச்சா? என்ன 1 கோடி 50,000 1 கோடி 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் என் ஊர்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டீங்க. கம்பி கட்டுறவன், உணவகத்தில் மேச துடைக்கிறவன், கருது இருக்கிறவன், நாத்து நடுறவன், இங்கே வட இந்திய இந்திக்காரர்கள் நாத்து நட கிடைப்பார்கள் பல எழுதிருக்கேன். இங்க பாருங்க, 2 லட்சத்திற்கு மேலானவன் இரட்டை வாக்குரிமை, வட இந்தியாவிலே வாக்குரிமை, இங்கே வாக்குரிமை பெற்று ஏறிட்டான். நீ இப்படியே இரு, ரெட்டலை சூரியன் கை தாமரைக்கு போட்டே இரு, கொஞ்ச நாள் கழிச்சு நீ எங்க இருப்பாய்னு உனக்கே தெரியாது. நிலத்தை இழந்தால் நீ வளத்தை இழப்பாய், வளத்தை இழந்தால் இனத்தை இழப்பாய். ஏறக்குறைய நிலத்தை இழந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாட்டின் அரசியலை அதிகாரத்தை வட இந்திய தீர்மானித்தான். இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக இது மாறும். அந்த 2 ஏக்கரில் தோன்றியவர்கள் 100 ஏக்கரில் தோன்றி ஆய்வு செய்தால் இன்னும் பல அரிய தடங்கள், அடையாளங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அடையாளங்கள் தமிழர்களுடைய, தமிழர்களுடைய இனப்பெருமையின அடையாளம் என்பதால் மறைக்கப்படுகிறது. கீழடி ஆய்வில் வந்த பார்வையிட்ட எல்லோரும் இது இந்திய பண்பாடு என்றார்கள், திராவிட நாகரிகம் என்றார்கள். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு.